ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தியாவும் இருப்போம். நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா வந்து சிகப்பு அவுள் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். இந்த பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 கப்புப்பா தயிர் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அவ்வளோ ரெஸ்ட்டில் வச்சுருவோம். அம்மா வந்து மீல் மேக்கர் எடுத்துருக்கேன்ப்பா. இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். இப்போ 50 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இதை வந்து பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 50 கிராம் மீல் மேக்கர் எடுத்தோம்னா இல்லையா, இதை இதில் போட்டுக்கிடுவோம். லைட்டாக கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மீல் மேக்கரை நம்ம சுடுதண்ணியில் போட்டு உடனே எடுத்துடணும். இதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருவோம். இப்போ நம்ம பச்சை தண்ணியில் போட்டிருந்த மீல் மேக்கரை இதை நல்லா தண்ணி புழிஞ்சு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மீல் மேக்கரை ஜாரில் போட்டுக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் சிகப்பாவில் தயிரில் ஊற வச்சுருந்தோம். இப்போ இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அடிக்கிற அளவுக்கு. இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ மிக்ஸியில் அடிச்சிடுவோம். இப்போ மிக்ஸியில் அடித்தாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இது கடலை மாவு வந்துப்பா நம்மளுக்கு வந்து தோசை சுட பைண்டிங் காண்டி போட்டிருக்கோம். இல்லாட்டா தோசை உங்களுக்கு வராது. இப்போ ஒரு பச்சை மிளகாவை புடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன்ப்பா. இதை துருவி போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இஞ்சியை துருவி போட்டாச்சு. இப்போ அம்மா வந்து சின்ன கேரட்டாக 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கேரட் இருந்துச்சுன்னா 1 கேரட் எடுத்துக்கோங்க. இதையும் இதில் துருவி போட்டுக்கிடுவோம். இப்போ கேரட்டை துருவியாச்சுப்பா. பல்பூண்டு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது குடமிளகா ஒரு மீடியமானது. அதில் பாதி பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு பிடி மல்லி இலைப்பா. இதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியமான தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கிடுவோம். இதை ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு 4 பூண்டு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து மிக்சியில் உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். இப்போ பூண்டையும் தக்காளியையும் நம்ம அடிச்சாச்சுப்பா. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியையும் வெள்ளைப்பூடையும் இந்த ஜல்லடையில் நிறுத்துக்கிடுவோம். இப்போ தக்காளி ஜூஸ் அப்புறம் எடுத்தாச்சுப்பா. இப்போ வெறும் சக்கை தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு சட்னி சாப்பிடும்போது நல்லா சக்கை இல்லாமல் நம்மளுக்கு நைஸாக இருக்கும். டேஸ்ட் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி
இதை ஊற்றிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீர் மிளகாப்பா. இது வந்து நல்லா நிறம் கொடுக்கும், ஆனால் உரப்பு இருக்காது. அதனால அம்மா வந்து நிறத்துக்காண்டி காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். 10 நிமிஷம் நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு வேக விட்டுருந்தோம். நல்லா தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா சூடாகட்டும். இப்போ ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு கரண்டி மாவு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து தட்டி விட்டுக்குருவோம். தண்ணி தொட்டு லைட்டாக தட்டி விட்டுக்குவோம். கை வச்சும் தட்டலாம், இல்லாட்டா நம்ம கரண்டி வச்சும் இந்த ஸ்பூனை வச்சையும் இப்படி நல்லா தடவி விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மூடியை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ பிரட்டி போட்டுருவோம். பிரட்டி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்திருக்குப்பா. இப்போ பிரட்டி போட்ட பக்கம் 2 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. வெயிட் லாஸ் மீல் மேக்கர் ப்ரௌன் அவல் வச்சு உங்களுக்கு அருமையான தோசை சுட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் புரோட்டீன் கிடச்சிரும், நார்ச்சத்து கிடச்சிரும். நம்ம உடம்புல அதிகம் வெயிட் உழுவாது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போப்பா இந்த சட்னி, தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவுக்கு பிடிச்சமான சட்னி இந்த தக்காளி சட்னி. இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னாப்பா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.